அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் சிபிஎம் மற்றும் இந்து முன்னணி பிரமுகர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன். வணக்கம் மணிமாறன், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திண்டுக்கல் தாடிக்கொம்பு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காவல்துறை அனுமதியுடன் கிளர்ச்சி பிரச்சார இயக்கம் நடைபெற்று வந்தது. அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் சரத் என்பவர் பேசும்போது இந்து முன்னணியைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் வினோத் என்பவரை பற்றியும் பாஜகவை பற்றியும் பேசியதாகவும் வினோத் என்பவரை பற்றி தனிப்பட்ட முறையில் ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அருகில் நின்றிருந்த இந்து முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் வினோத் மற்றும் அவருடன் இருந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே வெகு நேரமாக வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். இதையடுத்து உடனடியாக அங்கு வந்த தாடிக்கொம்பு காவல்துறையினர் இருவரையும் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி கலைத்து சென்றனர். இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சரத் என்பவர் மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த வினோத் ஆகிய இருவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மணிமாறன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.